எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ஜென்சி தலைமுறைக்கு பாமகவில் இடம் கொடுக்குமா பாமக தலைமை? குறிப்பா விஜய் அவர்களுடைய இந்த ஜென்சி பொலிட்டிக்கல் விஷயத்தை தாக்கு பிடிப்பாரா அன்புமணின்ற தலைப்புல தான் இந்த காணொலியை பேச விமல் வர்மன் வந்திருக்கு. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா மற்றும் ஜென்சி தலைமுறையை மட்டுமே நம்பி பெரும்பகுதியாக ஆட்சியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிடிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக திகழ்ற விஜய் அவர்கள். தற்போது தமிழகத்துடைய முதல்வராகவும் திகழ்ந்துட்டு இருக்கிறார். இந்த செய்தி ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். ஆனா இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல 60 ஆண்டு காலமாக தமிழக மண்ணில் ஆட்சி பொறுப்புல இருந்த திமுக கூட அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீட்டப்பை ஏற்படுத்தி திமுக கூட அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறைக்கான அரசியல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா 30 வருடங்களுக்கு மேலாக நாம இந்த சமூகத்துக்கான இந்த மக்களுக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் இந்த மண்ணுக்கான, அதாவது தமிழக மண்ணுக்கான பல பிரச்சனைகளை பாமக பேசினா கூட போராடனா கூட ஏன் ஒட்டுமொத்த மக்களுமே பெரும்பகுதியாக அந்த நம்பிக்கை இல்லாம இருக்காங்கன்ற பெரும் கேள்விதான் பார்த்தீங்கன்னா எழுந்துகிட்டே இருக்கு. குறிப்பா அடுத்த தலைமுறையா இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறையினர் பெரும்பகுதியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமகவை நோக்கி பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கிகளை போடல. குறிப்பா வன்னியர் சமூகத்தில் இருக்கிற ஜென்சி தலைமுறையை சார்ந்த இளைஞர்கள் கூட பெண்கள் கூட பெரும்பகுதியாக பாமகவை நம்பிக்கையின்மையால ஓட்டு போடாம ஏன் தவிர்த்திருக்காங்கன்ற ஒரு முன்னெடுப்பை கண்டிப்பாக கட்சி முன்னெடுத்தே ஆகணும். குறிப்பா இளைய தலைமுறைக்கான பார்த்தீங்கன்னா அரசியலை கண்டிப்பா கையில் எடுத்தே தீரணும். புரியுதுங்களா? இன்னமும் உக்காந்துக்கிட்டு சின்ன பசங்க அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க, அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய பொறுப்பு தேவையா, அது தேவையா, இது தேவையான்னு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற பெரிய பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா யோசிச்சாங்க அப்படின்னா, உண்மையாவே சொல்றேன் பாருங்க, அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா டிவிகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு முதலமைச்சராக இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. புரியுதுங்களா? அந்த தலைமுறையை நம்பித்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேரியரை பார்த்தீங்கன்னா விஜயால தீர்மானம் பண்ணியிருக்க முடியுது. புரியுதுங்களா? அப்படி அவங்களால முடியுது அப்படின்னா ஏன் பாமகவால முடியாது? பாமகவுக்கான கொள்கை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருந்தா கூட ஜென்சி தலைமுறைக்கான பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை ஏன் பாமக தலைமை பார்த்தீங்கன்னா உருவாக்க கூடாது? திமுக கூட பார்த்தீங்கன்னா உருவாக்குது. புரியுதுங்களா? ஏன்னா கடந்த முறை அவங்க தான் ஆளும் கட்சியா இருந்தவங்க கூட அடுத்த பார்த்தீங்கன்னா விஷயத்துல நம்மளால ஜென்சி தலைமுறையை நம்ம கையில எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய கட்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு, அதாவது கடந்த முறை ஆட்சியில் இருந்த திமுக கூட பார்த்தீங்கன்னா அந்த பயத்தோட விளிம்புல இருந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஆனா பாமக தலைமை அதை பற்றி காதலே போடாம இருந்தோம் அப்படின்னா அப்ப நாம அடுத்த தலைமுறைக்கான அரசியலை எப்படி பாதுகாப்பா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள எழுந்திருக்கு. எத்தனை வன்னியர்களுக்கு பாமக சார்ந்தவர்களுக்கு எழுந்திருக்கோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயத்துல எழுந்திருக்கு. புரியுதுங்களா? ஜென்சி தலைமுறை மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி வர ஜென் ஆல்பா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இதெல்லாம் ஒரு புது டேர்ம் தான். இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதாவது இந்த ஜென்சி தலைமுறை அப்படின்றது 30 வயசுக்குள்ள தற்போது இருக்கிறவங்க, குறிப்பா 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, இந்த 17 வயசுக்குள்ள அந்தாட்ட இருக்கிறவங்க ஜென் ஆல்பா அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஏகப்பட்ட பேர்கள் வைக்கப்பட்டிருக்கு, அது வேற கதை. புரியுதுங்களா? ஆனா ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கிற இளைய தலைமுறை ஒரு பாதி பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தில் ஓட்டுகள் போட முடியுது. ஆனா அந்த 25 வயசுக்குள்ள இருக்கிற அந்த 18 வயசுக்கு மேல இருக்கிற தலைமுறையை சார்ந்த வன்னிய இளைஞர்கள், அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலுமே பெரும்பகுதியாக பாமகவை நோக்கி இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு ஷேர் ஆகாம இருக்கு. அது ஏன் இருக்குன்ற கேள்வியை பார்த்தீங்கன்னா நாம முன்னெடுத்து அதற்கான பார்த்தீங்கன்னா பொறுப்புகளையும் அதற்கான பார்த்தீங்கன்னா கட்சி கட்டமைப்பையும் உருவாக்கணுமா வேண்டாமான்னு தலைமை பார்த்தீங்கன்னா யோசிக்கணும். யோசிக்கிறதுலாம் இல்லை, கண்டிப்பா கட்டமைப்பு உருவாக்கியே தீரணும். புரியுதுங்களா? திமுக உருவாக்குதுங்க, திமுக உருவாக்குது அப்படின்னா அப்ப அவங்க ஆளும் கட்சிக்கான ஒரு எண்ணத்தோட செயல்படுறாங்க. அப்ப பாமக இதை முன்னெடுக்கல அப்படின்னா அப்ப நமக்கான அந்த ஆளுமை தன்மை, அந்த ஆளும் இடத்துக்கு நம்ம போகணும்,
இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற நம்பிக்கை, அந்த எண்ணம் நமக்கு இல்லையான்ற கேள்வி வந்து ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா எழுது. அதற்கான பதிலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் முடிவெடுக்கும். புரியுதுங்களா? இன்னமும் சொல்றேன் பாருங்க, மக்களுக்கான அரசியல், மக்களுக்காக நான் இதை பேசுறேன், சுற்றுச்சூழல் அரசியல், இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் அன்புமணி அவர்கள் நல்லவர் அப்படின்ற அந்த டேகை மட்டும் போட்டுட்டு ஓட்டு போடாம கடந்து போயிடுறாங்க. புரியுதுங்களா? நாம ஓட்டு போடுற இடத்துக்கு வந்து நம்மளை வந்து கட்டமைச்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த முன்னெடுப்பை வந்து எடுக்கணும். மக்களுக்கான நல்லதை வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்காகத்தான் இன்னைக்கு விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. விஜய் செய்யட்டும். நாம வந்து அதுல இருக்க நிறை குறைகளை சொல்லிட்டு நம்ம கட்சிக்கான கட்டமைப்பை வந்து ரொம்ப சாலிடா வந்து அடுத்த தேர்தலுக்கு உருவாக்கணுமா இல்லையா? அதற்கான முன்னெடுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். குறிப்பா இந்த ஜென்சி தலைமுறை மற்றும் வந்து ஜென் ஆல்பா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கண்டிப்பா கையில் எடுத்தே தீரும். புரியுதுங்களா? இன்னமும் உட்காந்துக்கிட்டு எல்லாம் நம்ம பசங்க தான், நம்ம பின்னாடி வந்துருவாங்க, நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற எண்ணங்களை பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா தலைமைக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கை விடணும். ஏன்னா அந்த நினைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்க வச்சுக்காதீங்க. ஏன்னா இப்போது கூட பல ஊர்கள்ல இருந்து வன்னிய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து தாவாக்காவை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுட்டாங்க. பலர் வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுட்டாங்க. அது எல்லாமே ஓட்டுக்கள். அந்த ஓட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாமக கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிதறடிக்கப்படும் பொழுது நமக்கான எந்த ஒரு ஆளுமை தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தேர்தல்கள் இல்லாம போயிடும். புரியுதுங்களா? அப்ப அதற்கான ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கியே தீரணும். அந்த கட்டமைப்பை உருவாக்கல அப்படின்னா அப்ப நம்ம அடுத்த தலைமுறைக்கான அரசியலை வந்து முன்னெடுத்து எதையுமே வந்து சாதிக்க முடியாது. நம்ம சொல்லிக்கலாம், நம்ம கொள்கையை பின்பற்றி வரவங்க மட்டும் வரட்டும், நம்ம கொள்கையை வந்து பின்பற்றி வராம மற்ற கட்சிகளுக்கு போற வன்னியர்களை பத்தினா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு யாராவது பாமக பொறுப்புல இருக்கவங்க பேசுனீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வந்து முடிவுகளை எடுக்காதீங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்மளை நோக்கி வரவங்க மட்டும் வரட்டும் அப்படின்னா அதுக்கான முன்னெடுப்பு என்ன? இப்போ மாவட்ட செயலாளர்களா இருக்கிறீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மாநில பொறுப்புல இருக்கீங்க, உங்களுக்கான எம்எல்ஏ சீட்டுகள் கொடுக்குது அப்படின்னா அப்போ இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? நமக்கு ஓட்டு போடுறவங்க மட்டும் போடட்டும், மத்த ஓட்டு போடலாம் நம்மளுக்கு வந்து அவசியம் கிடையாதுன்ற வார்த்தையை சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவோம்? எல்லாருமே சேர்ந்து வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னெடுப்புமா மாட்டோமா? இன்னும் சொல்ல போனா தற்போது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிற 4 வந்து பாத்தீங்கன்னா பாமக எம்எல்ஏக்களுமே லைம் லைட்ல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகப்படியாக மக்களால வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டவங்க தான். கணேஷ்குமார் அண்ணன் ஆகட்டும் சரி, வைத்திய அண்ணன் ஆகட்டும் சரி, நம்மளுடைய வந்து அண்ணியா சௌமியா அன்புமணி ஆகட்டும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவகுமார் அண்ணனும் சரி, இவங்க எல்லாருமே அதிகப்படியாக மக்களால பாமக சார்ந்தவர்களால சோசியல் மீடியாவில் அதிகப்படியாக பேசப்பட்ட முகங்கள். இந்த முகங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் வந்து ஏற்பட்டு நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அந்த முகத்தை இன்னும் பெருசாக உருவாக்கணும் சோசியல் மீடியாவில். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமா வந்து இந்த ஜென்சி சொல்லப்படுகின்ற இந்த தலைமுறையும் இந்த ஜென் ஆல்பா தலைமுறையும் முழுக்க 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 சோசியல் மீடியா யுகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியா தான் அவங்களுடைய சாப்பாடாவே வந்து இருக்காங்க. அப்போ அந்த தலைமுறைக்கான வந்து அரசியலை நம்ம கையில் எடுத்தாதான் அடுத்தடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் விஷயத்தை நம்மளால கட்டமைக்க முடியும். இருக்கிற ஃபேக்ட் புரியுதுங்களா? இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்குது பாமக. நம்ம ஏற்படுத்தி என்ன வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை உருவாக்கி மக்களுக்கான பிரச்சனைகளை பேசினாலும் சரி, மக்களுக்கான விஷயங்களை சொன்னாலும் சரி, அது ஓட்டுக்களா கன்வெர்ட்டே ஆக மாட்டேங்குது. ஏன் மீண்டும் மீண்டும் இதையே நோக்கி நம்ம பயணப்பட்டு இருக்கோம்? எனக்கு புரியல. எனக்கு ஓட்டுக்களா கன்வெர்ட் ஆகாத ஒரு விஷயத்துக்கு நாம வந்து தொடர்ச்சியா பயணப்பட்டுட்டே இருக்கிறோம். இந்த மக்களுக்கான அடுத்த தலைமுறைக்கான வந்து அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு ஓட்டுக்களா மாறுவதற்கான கட்டமைப்பை ஏன் வந்து உருவாக்காம வந்து இப்படியாப்பட்ட விஷயங்களே நம்ம வந்து நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலவழிச்சிட்டு இருக்கிறோம், செலவு தான் அழிச்சிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அதை நம்ம முன்னெடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றி பெற்றதற்கு மிகப்பெரிய காரணம் சோசியல் மீடியா தான். அதை கட்டமைக்காம பாமகவால வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இருக்கிற ஃபேக்ட் இதுதான், இருக்கிற உண்மைத்தன்மை இதுதான். இந்த புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பாமக தலைமைக்கு ஏற்படணும், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்படணும், தலைமையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கே ஏற்படணும். அப்படி ஏற்படலை அப்படின்னா 2031 நம்ம வருத்தப்பட்டுதான் நிக்கணும். இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா உண்மை, இந்த உண்மை நிலையை தலைமை உணரணும், உணர்ந்தே தீரணும். ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறைக்கான அரசியலை முன்னெடுக்கணும்.
கிராமங்களை நோக்கி இளைஞர்களை நோக்கி பொறுப்புகள் கொடுக்கப்படணும். மாவட்ட பொறுப்புல இருந்து மாநில பொறுப்புல இருந்து எல்லா பொறுப்புகளுமே ரொம்ப சாலிடான பொறுப்புகள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், கொடுத்தே தீரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. டிவிகேல ஒரு ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா 20 பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிராமங்கள்ல இருக்கிற ஒரு 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 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 20 பொறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க. என்னென்ன பொறுப்புனே தெரியல. எல்லா பொறுப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களே. இப்ப அவன் என்ன பண்ணுவான், அந்த 20 பேருன்றது 20 குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு 3 ஓட்டு இருந்துச்சுன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் ஒரு கிராமத்துக்கு சொல்லுங்க. அப்படித்தான் நீங்க டிவிக்கே வெற்றி பெற்றிருக்கு. இதை ஏன் பாமக வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க, கிராமங்களை நோக்கி நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பஞ்சாயத்து தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா நம்ம புறக்கணிச்சிடறோம். கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாமக கட்டமைக்கப்படாம நம்ம எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாலிடான வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா பெற முடியும் சொல்லுங்க. உள்ளாட்சி தேர்தல் நாம வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே பாமக போட்டியிட்டது இல்லை. பஞ்சாயத்து தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியா போட்டி போட்டதில்லை. அங்கங்க தன்னார்வலர்கள் அங்கங்க ஊர் தலைவர்களாக வந்து பாமக இருக்கிறவங்க வெற்றி பெற்று அவங்களுடைய பேர்ல வந்து பாமகவோட நிறத்துல அந்த பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுப்பாங்க, அந்த பேர் எழுதப்படும், அவ்வளவுதான். ஆனா பாமக இதற்கான முன்னெடுப்பே வந்து எடுக்காம ஏன் வந்து கடந்து போயிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் எம்எல்ஏ இது, நம்மளுடைய நோக்கம் எம்பி மட்டும் அப்படின்னாவே கிராமப்புறங்கள்ல இந்த கட்டமைப்பு இருந்தா மட்டும் தானே வந்து ஆக முடியும். கவுன்சிலர்கள், ஒன்றிய வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புல இருக்கிறவங்க, இன்னும் தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி மன்ற துணை தலைவர்கள், வார்டு மெம்பர்கள், இப்படி ஏகப்பட்டதாக லட்சக்கணக்கான பேர் வந்து பாமக நின்று வந்து வெற்றி பெற்றாதானே சாலிடான ஒரு கட்டமைப்பை வந்து கிராமப்புறத்துல வந்து உருவாக்க முடியும். உருவாக்க முடியுமா முடியாதா? அப்படியாப்பட்ட முன்னெடுப்பு தானே வந்து பாமக முன்னெடுக்கணும். இன்னமும் வந்து நம்ம உட்கார்ந்துக்கிட்டு குறைகளை மட்டுமே பேசிக்கிட்டு, அங்க ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சு, இங்க வந்து மரம் சாஞ்சு போச்சு, அங்க வந்து 5000 மரம் நடணும், இங்க வந்து பாருங்க இந்த மக்களை வந்து இவ்வளவு தூரம் அவதிக்கு இதையே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா மக்கள் யாரும் காதுல வாங்கறது இல்லைங்க. இருக்கிற உண்மை இதுதான். எவன் காதுல வாங்குறான், உண்மையை பேசி மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து பாமக வந்து யார் காது கொடுத்து வந்து வாங்குறான் சொல்லுங்க. யார் காது கொடுத்து வாங்குறாங்க? எவ்வளவு போராட்டங்கள் வந்து பாமக முன்னெடுத்து இருக்குது இந்த தமிழகத்துக்காக, தமிழ் மண்ணுக்காக, மக்களுக்காக. அந்த முன்னெடுப்புகளை வந்து யாராவது பேசுறானா பொதுத்தளத்துல இருந்து சொல்லுங்க. சோசியல் மீடியாவில் அட்லீஸ்ட் சோசியல் மீடியால பேசுறாங்களா சொல்லுங்க. யாருமே பேசாத விஷயத்தை தொடர்ச்சியாக நம்ம முன்னெடுத்து அதை வந்து கையில் எடுத்து பேசி 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 நாம இன்னும் வந்து தோல்வியை மட்டுமே வந்து சந்திச்சுட்டு இருக்கிறோம். நமக்கான கட்டமைப்பு, நம்ம கிராமப்புறங்களை நோக்கி வந்து கட்டமைப்பு, இளைஞர்களை நோக்கி கட்டமைப்பு, அடுத்த தலைமுறைக்கான வந்து அரசியல் கட்டமைப்புன்னு பாமக உருவாக்கல, உருவாக்க முயலல, உருவாக்கப்படல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கடைசி வரைக்குமே திறமையானவர்களை வச்சும் நாம எந்த ஒரு ஆட்சி பொறுப்புக்கும் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துக்கு நம்மளால போகவே முடியாது. இருக்கிற வெளிப்படையான உண்மை. இதை ஏத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு வருத்தப்பட்டாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. இத பாமக தலைமை உணரணும், பாமக பொறுப்புல இருக்கிறவங்க உணரணும், பாமக மாநில பொறுப்புல இருக்கிறவங்க உணரணும். அப்படி உணரல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய வெற்றிக்காகத்தான் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த தலைமுறை இப்ப சோசியல் மீடியால உட்காந்துட்டு விமல்வர்மன் பேசுறேன், இன்னும் மற்றும் பலர் எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான வெற்றியை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்க பேசல. ஏன்னா விமல்வர்மனுக்கு தூக்கி எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறது இல்ல, இப்படி சோசியல் மீடியால பேசுற மற்றவங்களுக்கு தூக்கி எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறது இல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண போறது இல்ல. புரியுதுங்களா? எங்களுக்கு இது கிடைக்கணும்ன்ற எண்ணத்தோட எல்லாம் பேசல. இதற்கான ஒரு இடத்துல இருக்கிற நல்லவங்களுக்கு இந்த விஷயம் போகணும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக எம்எல்ஏக்கள் ஆகணும், இந்த மக்களுக்கான பிரதிநிதிகளை வந்து பார்த்தீங்கன்னா போய் நிக்கணும், மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாமக அடையணும். அப்படி அடைஞ்சாதான் எங்களை போல இருக்கிற ஆட்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், இந்த சமூகத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். இப்ப அதை முன்னெடுக்கிற ஒரு வேலையை கண்டிப்பாக பாமக தலைமை முன்னெடுக்கணும். குறிப்பா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை முன்னெடுத்தே தீரணும். இளைஞர்களை சும்மா வெறுமனே நினைக்காதீங்க. ஒரு காலகட்டத்துல பாமகவில் தான் அதிகப்படியான இளைஞர்கள் வந்து இருந்தாங்க. அந்த காலம் வந்து அப்படி தப்பி மாறி இப்போ டிவிக்கு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதை எப்படி வந்து நாம சரி செய்ய போறோம், எப்படி வந்து பாமகவை நோக்கி மீண்டும் வந்து இளைஞர்களை வந்து எடுத்துட்டு வர போறோம், அடுத்த தலைமுறையை வந்து
பிள்ளைகளை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாமக கொள்கையை பாமகவுடைய அரசியலுக்குள்ள கொண்டுட்டு வர போறோம் அப்படின்ற செயல்பாடுகளை பண்ணலை அப்படின்னா பாமகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக இருக்காது. புரியுதுங்களா? வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பார்ப்போம் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்க போறாங்க அப்படின்னு. ஆனா நாம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம், காதுல போட்டுப்பாங்களா போட்டுக்க மாட்டாங்களான்னு தெரியல. இதை பார்க்குற வன்னியர்களாவது பாமக சார்ந்தவர்களாவது கண்டிப்பா இதை பற்றி பேசுங்க, மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேருங்க. குறிப்பா வந்து பார்த்தா பாமக தலைமை கிட்ட வந்து பார்த்தா சொல்லுங்க. ஒருத்தர் மட்டும் பேசினா போதாது, 1,00,000 பேர் பேசணும் இதை பத்தி. அப்படி பேசினாதான் இதற்கான ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மையை தலைமையும் வந்து பார்த்தீங்கன்னா உணரும். புரியுதுங்களா? அப்படி உணரல, தலைமையில இருக்கவங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மறுசீரமைப்பு மறு கட்டமைப்பு கண்டிப்பாக பாமகவில் ஏற்படுத்தியே தீரணும், பாமகவில் உருவாக்கியே தீரணும். அது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் நிலைப்பாட்டை வந்து பார்த்தா கண்டிப்பா பாமக முன்னெடுத்தே தீரணும். அப்படி இல்லை அப்படின்னா தோல்விகள் மட்டுமே வந்து பார்த்தா பாமகவுக்கு பரிசாக அடுத்த தேர்தல்கள் வரும். நேற்று கூட திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசப்படும் பொழுது விஜய் அவர்கள் இந்த ஜென்சி தலைமுறைக்கு ஒரு நன்றியையும் நம்மளை பார்த்து அனைத்து கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு பேசுறாரு. ஆனா பாமக மட்டும்தான் முன்னெடுக்கல. 30 வருஷமா இருக்கும் இங்க தொண்டர்களுடைய மனநிலை, தொண்டர்கள் இதை சொல்றாங்க, இதை செய்யணும் அப்படின்ற எண்ணமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் திரளாக தலைமைக்கு இல்லாமே போயிட்டே இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிற ரியாலிட்டி கொஞ்சம் மாத்தி கட்டமைங்க, மாத்தி கட்டமைச்சு மறுசீரமைப்பு பண்ணி இளைஞர்களை நோக்கி வந்து பண்ண அதிகப்படியாக பொறுப்புகளை கொடுங்க. மாநில பொறுப்புகள், மாவட்ட பொறுப்புகள், ஒன்றிய பொறுப்புகள் அப்படின்னு அனைத்து நிலை பொறுப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாமக இளைஞர்களுக்கு வந்து பண்ண கொடுத்து அந்த பிள்ளைகளை அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக உருவாக்கல அப்படின்னா பாமகவுடைய எதிர்காலம் அப்படின்றது கேள்வி குறிதான். நான் இப்போதே சொல்றேன், தேர்தல் முடிந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 மாசம் தான் ஆகுது. இந்த 1 மாதத்திலே விமல்வர்மன் இந்த விஷயத்த சொல்றேன். இந்த விஷயத்த சொல்ற நாம திரும்பவும் 5 வருஷம் கழிச்சு அடுத்த தேர்தலில் இந்த வார்த்தையை சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாமக நடந்துக்காதுன்னு நம்புறேன். நடந்துப்பீங்க அப்படின்னா அது பாமக தலைமையோட வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தோட முடியட்டும், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடு, கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் வேலுங்கள். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.